வாய்ப்புண்ணுக்கு வாயில் போட்டுட்டு இருந்தால் போதும். ஒரு சிட்டியை எடுத்து வாயில் போட்டு நாக்கில் குழப்பி விட்டால் போதும். வாய்ப்புண்ணு நாக்கு புண்ணெல்லாம் ஆறிடும். இதுவே தொண்டை புண்ணாக இருந்ததுன்னா இன்னொரு 2 சிட்டியை போட்டு நல்லா எச்சிலையே கரைச்சி முழுங்கணும். அதுவே வயிற்று புண்ணாக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். 3 வேளையும் சாப்பிட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாயில் போட்டு தண்ணி குடிக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த இதில் இருக்கிற மருந்து தன்மை உடனே வந்து புண்ணை ஆற்றி வலியை நிறுத்திடும். ஆனால் முழுமையாக குணமாகிறதுக்கு நம்ம ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிடணும். ஒவ்வொருத்தருடைய புண்ணினுடைய நிலைமையை பொறுத்து அது மாதிரி எல்லா புண்களும் ஆறும். உடம்புக்கு வயிற்றுக்குள்ள புண்கள் பூரா ஆறும். இதில் இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணி அடுத்த மருந்துக்கு ஒன்று காம்பினேஷன் எழுதி வச்சுக்கிறேன். இதே மருந்தோட சில பருப்பங்களை சேர்த்தி குங்கிலி பருப்பம் சிலாச்சத்து இது மாதிரி கொஞ்சம் சில பருப்பங்கள் சேர்த்தி ஒரு காம்பினேஷன் பண்ணுறோம். அந்த மருந்து வாழைப்பூச்சாத்தில் சாப்பிட்டாச்சுன்னா இதே மருந்து அந்த பருப்பங்களோடு சேரும் பொழுது வாழைப்பூச்சாறில் தினம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டாச்சுன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு நீக்கும். இப்போ அங்கேருந்து எனக்கு வந்து செய்தி வந்திருக்கு. அது வந்து உடனே ஒரே டோஸில் எனக்கு வயிற்று வலி நின்றுச்சு. நீண்ட காலமாக இருந்த அல்சர் எனக்கு ஒரு டோஸ் தான் இதை சாப்பிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு உடனே நல்லா இருக்குதுன்னு அங்கேருந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சதுனால இனிமேல் இதை வந்து நாம் ஒரு லைசன்ஸ் எடுத்து மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபார்மசியில் ஏற்கனவே 8 மருந்துக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்குறோம், 200 மருந்துக்கு எடுத்துருக்குறோம். இதையும் வந்து நாம் இனி வந்து நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்து அடுத்த ப்ராப்பர்ட்டி மெடிசனில் ஒரு 5 மருந்து எடுக்கிறதா இருக்குது. அதில் இதையும் எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அந்தளவு சிறப்பாக இது வேலை செய்யுது.